அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எம்எம்டி கம்பெனி என்றால் சார் உங்க கேமரா கரெக்டா ஃபேஸ் வரல சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கீழே இப்போ வருதா சார்? இப்போ கரெக்டா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி. சரிப்பா. ஓகே. எம்எம்டி கம்பெனி என்றால் மென்டர் அண்ட் மானிட்டரிங் ட்ரைனிங் கம்பெனி அப்படின்னு. சார் சிவபாலன் சார், இன்னும் கொஞ்சம் மேலேங்க சார், கொஞ்சம் உங்க தலை பாதிதான் தெரியுது. சார் இன்னும் கொஞ்சம் சரிட்டா சார்? நடிகர் சூர்யா மாதிரி இருக்கிறீங்க சார். சந்தோஷம் சார். சூர்யா தான் என்ன மாதிரி இருக்காரு சார். ரைட். சோ இந்த எம்எம்டி நிறுவனத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு அறிமுக கூட்டம். இதுல நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக நம்ம வந்து பிரேயர் சாங் கொடுத்தோம். வெல்கம் ஸ்பீச் நான் பண்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அசோக்குமார் சார், ஷாம் சார், ரிச் நாராயணன் சார், ரிச் அருணகிரி சார், ஹாப்பி கண்ணன் சார், வேல்மதன் சார் மற்றும் வேற யாராவது வந்திருக்காங்க, ஜஸ்ட் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். குணாலன் சார் மற்றும் வேல்மதன் சார், எல்லாருக்கும் என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசோக் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களும் ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடரலாம். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் அசோக்குமார் சார், நீங்க கொஞ்சம் பேசுங்க சார். அசோக் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் ஷாம் சார், நீங்க பேசுங்க சார். அறிமுகப்படுத்தலாமா? தாராளமா சார். ஓகே, என் பேர் ஷியாம் பிரகாஷ். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. என் பேர் ஷியாம் பிரகாஷ், ஃப்ரம் கோயம்புத்தூர். என்னுடைய வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்போ நான் பேசுறது சென்னையிலேருந்து பேசிட்டு இருக்கிறேன். ரயில்வேல 21 வருஷம் டிடிஆராக பணிபுரிந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி கேலிங்க்ன்ற கம்பெனியில் அடுத்து கடந்த 22 ஆண்டுகளாக நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் அபவுட் மீ. அண்ட் ஸோ ஹாப்பி டு அசோக் குமார் மூலமா உங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவபாலன் சார் எனக்கு ஒரு அறிமுகம் உண்டு முன்னாடியே. ஒரு நாள் நாங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல பாண்டிச்சேரியில் பார்த்து கொஞ்சம் ஒரு ஓவர் நைட் கூட ஸ்டே பண்ணியிருக்கோம் டுகெதர். ஸோ இந்த வெஞ்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, கரெக்டாக 8:25 நான் இதுல இருந்து வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன். எனக்கு 8:30 ஒரு கூகுள் மீட் இருக்கு. தப்பாவே நினச்சிக்காதீங்க. காலையில் நான் சிவபாலன் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ வித் தட் ரிக்வெஸ்ட் ஐ எம் ஹேண்டிங் ஓவர் பேக் டு சிவபாலன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து நாராயணன் சார். வணக்கம் எல்லோருக்கும், செல்வ வணக்கம். என் பேர் நாராயணன். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி, சென்னையில் செட்டில்டு. நான் வந்து இங்கே வந்து ஒரு 3 கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி இப்போ ஃபைனலாக ஒரு பவர் ப்ராஜெக்ட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். இது என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு. 2 மகள் செட்டில்டு சென்னையில் இருக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு நல்ல ஒரு எண்ணம், அதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நான் மட்டும் தனியாக நான் செய்ய முடியாது. அது ஒரு குரூப்போடு செஞ்சால், அதாவது ஊரோட செஞ்சாதான் அது நல்லா இருக்கும்னு நினைப்பு என் மனசில் ரொம்ப நாளாக இருந்தது. அதற்கு பிரபஞ்சம் இப்போ நல்ல மனிதர்களை இணைச்சிருக்கு. என்னன்னு தெரியல, என்னென்ன ஃபீல்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம இணைஞ்சு இன்னைக்கு ஒரு செல்வ சிந்தனைன்னு ஒரு நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாகி இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். அடுத்த கட்டமாக என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் தனித்துவம் உள்ள ஆட்கள் சேர்ந்து நம்மளே எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சின்ன ஒரு பொறி தட்டினது. அதை வந்து அசோக் குமார் வந்து செயல்படுத்தணும்னு சொன்னாங்க. அது செயல் வடிவமாக வந்துருச்சு. இந்த வடிவமோட முதல் நம்மளோட மீட்டிங்காக நடக்கிறோம். இதில் என்னன்னா ஆவலோட எதிர்பார்த்துருக்கேன். உங்களோட கருத்துக்களையும் நான் கேட்டுக்கிறேன். என்னோட கருத்தையும் நான் அதுக்கப்புறம் நான் செகண்ட் ரவுண்டில் நான் பேசுகிறேன். ரொம்ப நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை. செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் சார். சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க சார் கொஞ்சம். அசோக் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணுமா?
சார். ஏன்னா மீட்டிங் நான் தான் முறைப்படி உள்ள முதல் மீட்டிங்ல எல்லாரும் அவங்க தகவலை சொல்லணும். அதுக்கப்புறம் நன்றிங்கய்யா. என்னுடைய பேர் அசோக் குமார், சேலத்திலிருந்து கலந்துக்கிறேன். என்னுடைய ஆசான் திரு ஷியாம் பிரகாஷ் அவர்களுடைய ஆஸ்தான சீடர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றிங்கய்யா. தேங்க்யூ அசோக் சார். இப்ப வந்து அருணகிரி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க சார். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். எனக்கு சொந்த கிராமம் வந்து காஞ்சிபுரம் தாலுக்காவில் உள்ள ஆர்ப்பாக்கன்ற வில்லேஜ். இப்போ நான் ப்ரெசென்ட் அங்கதான் இருக்கேன். ஆக்சுவலா பக்கத்து ஆண்டியோட வில்லேஜ்ல இருந்து என்னோட வில்லேஜுக்கு கார்ல போயிட்டு இருக்கேன். நான் சென்னையில இருக்கேன். லாஸ்ட் 30 இயர்ஸா சென்னையில இருக்கேன். பேசிக்கலி ஐ எம் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் டிகிரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நியூ டெல்லி. 30 இயர்ஸா வந்து ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி இப்போ வந்து சீனியர் மேனேஜரா இருக்கேன். இன்னைக்கு கூட வந்து ஒரு இந்த எக்ஸ்போ நடக்குது இல்லைங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கம்மிங் 26th 27th வந்து ஒரு எக்ஸ்போ வச்சிருக்காங்க ட்ரேட் சென்டர்ல. ஆக்சுவலா வந்து அசோக் சாரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது நாராயண சார் தான். அதனால இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்ல மனிதர்களோட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு மிக்க நன்றி சார், நாராயண சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து வாழ்க்கையில என்ன சம்பாதிக்கிறோன்றதை விட எப்படிப்பட்ட மனிதர்களோட நம்ம இருந்தோம் அப்படின்றத ரொம்ப நிறைவான ஒண்ணா நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த வாய்ப்பை வந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களோட பயணிக்கிறதுல ஆர்வமா இருக்கேன் சார். ஃபர்தரா பேசுவோம். டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவேன் சார். நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். அடுத்தது ஹாப்பி கண்ணன். வணக்கம் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இந்த அருமையான இந்த நாள்ல இந்த அழகான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய பேர் கண்ணன் சார். நான் ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர்ல சிஎஸ்பி சர்வீஸ் பாயிண்ட் வச்சிருக்கேன். அது போக இப்போ ட்ரெயினர் ஆவதற்கான ட்ரைனிங்ல என்னுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜெனரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 22 இயர்ஸா நம்ம படிச்சு முடிச்சுட்டு நேரம் நம்ம இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல தான் எடுத்து என்னோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைவாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்ல வந்து ஹாப்பி தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹாப்பி கண்ணன் சார். அடுத்தது டிகே வடிவேல் சார். அனைவருக்கும் இனிய முன் இரவு வணக்கம். என்னுடைய பேர் டிகே வடிவேல், சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கு நங்கவல்லி. பேசிக்கலி நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த நபர். இருந்தாலும் கூட எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க் மேல ஒரு தீராத ஆர்வம். அந்த வகையில என்னுடைய 36வது வயசுலேயே நெட்வொர்க் ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு. ஒரு 2-3 ஒர்க்கு நான் பண்ணும்போது எனக்கு அசோக் சாரினுடைய நட்பு கிடைச்சது. ஒரு 10 ஆண்டுகளா அசோக் சாருக்கும் எனக்கு நட்பு இருக்கு. அந்த வகையில முதல்ல நான் பண்ணினது ஒரு சேவிங்ஸ் கம்பெனி, அதற்கடுத்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது, ப்ரெசென்ட்டாக பண்ணுறது கிரிப்டோ டெக்னாலஜியில் என்னுடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறேன். பிவிசி மெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி துறையில் என்னுடைய கவனம் இருக்குது. அதில் தான் என்னுடைய ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் வந்து வளர்றதுக்கும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் அசோக் சாரினுடைய நட்பும் அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜும் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதுதான் என்னுடைய பயோகிராபி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டிகே வடிவேல் சார். அடுத்தது குணாலன் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். குணானந்த் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் குணாலன், அசோக் குமாரோடைய கடந்த 15 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய சீடர் என்று கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலையில நம்முடைய எம்எம்டியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியோடைய சப்போர்ட் நிறைய பேருக்கு தேவைப்படும். அவங்களை எப்படி நம்ம வழி நடத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லித்தர போறோம்னாரு. ஸோ அந்த விஷயத்துல என்னுடைய அனுபவம், நான் ஒரு 30 இயர்ஸா டெக்ஸ்டைல்ஸ்ல மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ்ல இருக்கேன். ஸோ டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஓரளவுக்கு அத்துப்படி. ஸோ அதையும் பயன்படுத்திக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முத்ரா பயிற்சி, உடல் நலத்திற்கான ஒரு முத்ரா பயிற்சி, அதையும் நாங்கள் ஒரு கோயிலா உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ அதுவும் அசோக்குமார் சாரோட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த உறவுகள் எல்லாம் இருக்கும்போது நாம எல்லாரையும் வழிநடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ குணாலன் சார். அடுத்து வேலுமகன் சார். சார் பேசலாமா? வேலுமகன் சார் டிராவல்ல இருக்க நீங்க எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், ஓகே, எஸ் சார். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை செல்வ வணக்கம் சார். என் பேர் வேலு. நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல மானந்தல் மோட்டூர் வில்லேஜ். நான் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஃபுல்லி விவசாயம். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ பிஇ படிச்சுட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டு கடந்த ஒரு 20 வருஷமா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சென்னையில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். குஜராத்தில் ஒரு 7 வருஷம் இருந்தேன். புனேல மகாராஷ்டிரா ஒரு 2.5 years இருந்தேன். இப்போ ஒசூர்ல அட் பிரசன்ட் அசோக் லேண்ட் கம்பெனியில குவாலிட்டி மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் இங்க வந்து இந்த குரூப்ல அறிமுகம் கிடைச்சது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு செல்வன் ஒருத்தர், இன்டைரக்டா ரிச் நாராயணன் சார், அவர்கிட்ட இருந்து அன்பு செல்வன் அறிமுகமாகி அன்பு செல்வன்கிட்ட இருந்து எனக்கு அசோக் சாரோட அறிமுகம் கிடைச்சது. இதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அசோக் சாரை தான் நாங்க பின்பற்றிட்டு இருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து நான் செய்யணும். இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முயன்ற உதவிகளையும் சிறப்பான விஷயங்களையும் செய்யணுன்றதான் என்னுடைய ஆசையும். ஸோ அதுதான் நாராயணன் சார் சொன்ன மாதிரி நம்மளை எல்லாரையும் பிரபஞ்சம் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. அவ்வளவுதாங்க ஐயா என்னை பத்தி. தேங்க்யூ வேலுமகன் சார். நன்றிங்க ஐயா. நன்றி. கலைச்செல்வன் சார் தான் பெங்களூர்ல இருக்கேன், நாங்க முடிஞ்சா வந்துடுறேன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல, ரைட்டு, நம்மளுக்கு இன்னைக்கு 10 பேருக்கு நம்ம அழைப்பு கொடுத்துருந்தோம், 9 பேர் வந்துட்டாங்க. என்னை பத்தி ஒரு சிறு அறிமுகம் படுத்திக்கிறேன். நான் ஜேசிஎஸ் சிவபாலன். இப்ப நான் ரிச் சிவபாலன் ஆயிடுச்சேன் நம்ம அசோக் சாரோட சேர்ந்ததுக்கு அப்புறம். அசோக் சாரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தது நாராயணன் சார் தான். அவர் சாரோட இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான என்னோட வாழ்க்கை வந்து ஒரு வழிகாட்டுதலோட போயிட்டு இருக்கு. இப்ப பேசிக்கா நான் வந்து ட்ரைனிங் ப்ரொஃபஷனல்ல இருந்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா வந்து போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். போலீஸ் வெல்பீயிங் ட்ரைனிங் சொல்லிட்டு, காவலர் நல்வாழ்வு பயிற்சின்னு சொல்லிட்டு நிமான்ஸ்ல ட்ரைனிங் எடுத்து அது மூலியமா கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய போலீஸ்க்கு ட்ரெயின் அப் பண்ணிருக்கேன். இதுல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஷாம் சாரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில நான் சார் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இடையில வந்து நாங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. திருப்பி சாரோட வந்து இந்த பிரபஞ்சம் தான் கனெக்ட் பண்ணிருக்கு. ஷாம் சார்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறப்பான அந்த அசோக் சார் சொல்றது வந்து எம்எம்டியை பத்தி சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு உடனே அதுல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு தேடல் ஒண்ணு இருக்கும்போது தேடல் சார் மூலியமா வரும்போது சிறப்பாக செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு முதல் ஏற்பாடு நம்ம செஞ்சிருக்கிறோம். சோ என்னோட அழைப்பு ஏற்று வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்தரா இப்ப அசோக்குமார் சார் வந்து என்னத்துக்கா நம்ம, ஏன்னா சார் வந்து 8:30 மணிக்கு கொஞ்சம் வெளில போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சார் ஒரு சொல்லிட்டாங்க, அதுக்கு பிறகு நம்ம பேசிட்டு இருக்கலாம். அசோக்குமார் சார் நீங்க கொஞ்சம் பேசலாம் சார். நன்றிங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பல மாதிரியான தொழில்கள் செய்து அதில் அனுபவம் பெற்று நமக்குன்னு ஒரு மென்டார்ஷிப்போ அல்லது நமக்குன்னு ஒரு சரியான வழிகாட்டுதல்களோ இல்லாத காலத்திலேயே நாம் வந்து பல மாதிரியாக தடுமாறி இன்னைக்கு எல்லாருமே வந்துன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையான பாதையை நோக்கி வந்துட்டு இருக்கிறோம். இப்படி வரக்கூடிய எல்லாருமே வந்து அடுத்தடுத்து அவங்களாகவே அனுபவப்பட்டு தான் வாழ்க்கையில தங்களை தொழிலை சரி செய்து கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. ஏன்னா இப்ப எனக்கும் ஷியாம் சாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2005 இருந்து கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு ஆரம்பமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 18 ஆண்டுகளாக நாங்க 2 பேருமே ஒரே தொழிலையோ அல்லது ஒரே மாதிரியான ப்ராடக்டையோ நாங்க பண்ணல. சரிங்களா? இந்த 18 வருஷத்துல வந்து ஷியாம் சார் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்மளுடைய டீம்ல நம்ம டவுன் லைன் ₹1 இழந்து நம்ம பாக்கெட்டுக்கு ₹1 வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நான் அப்படிலாம் வாழவே இல்லை. நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, சரிங்களா, போட்டா டபுள் ஆகிற கம்பெனி, 10 நாள்ல டபுள், 20 நாள்ல டபுள், இந்த மாதிரி பல மாதிரியான விஷயங்கள்ல நான் போயிட்டு அடிபட்டு உதப்பட்டு திரும்ப வந்து, சார் இதெல்லாம் எதுவுமே சரியாகல, அதனால யாரும் சொன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால நானே செய்யறேன் சார், நானே கம்பெனிலாம் ஆரம்பிச்சு ஏதோ முட்டி மோதி எல்லாம் பார்த்த பிறகுதான் எதுவுமே சரி வரல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஷியாம் சார் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரே கம்பெனிலேயே
கிட்டத்தட்ட இப்போ 22, 23 ஆண்டுகளாக இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த புரிதல் வந்துன்னா எனக்கு வரல அப்போ. எனக்கு உள்ள அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆன பிறகு தான் தெரியுது. அ இது சம்மந்தமான ஆராய்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சு இந்த லாக்டவுன்ல இந்த 3 ஆண்டுகள் கடக்கும்போது தான் தெரியுது. அப்போ பொதுவா எல்லாருமே வியாபாரம் அப்படின்னா, அது வெறும் லாபத்த நோக்கி மட்டும் தான் எல்லாரும் போறாங்க. லாபத்த நோக்கி மட்டும் தான் அவங்களுடைய அந்த பயணம் இருக்கின்றது. அப்போ ஒரு தொழில் அப்படிங்கிறது வெறும் லாபத்த மட்டுமே அடிப்படையா கொண்டதாக இருந்தா, அது வெற்றி பெறுமா என்றால் வெற்றி பெறாது. அப்ப அந்த தொழிலுக்கு வேற சில விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்பட வேண்டும். அப்ப அந்த லாபம் என்பது அதுவும் ஒரு பொருளா இருக்கணுமே தவிர, அந்த தொழில தாங்கி நிக்கக்கூடிய தூண்கள்ல லாபம்ன்றது ஒரு தூணா இருக்கணுமே தவிர, ஆனா அந்த ஒரு தூண்லயே நம்ம மொத்த தொழில்ன்ற கட்டடத்தை நிக்க வைக்க ஆசைப்படுறோம். இப்படி பல பேர் முயற்சி பண்ணி, அவங்க வாழ்க்கையில அடிபட்டு, உதைபட்டு, திரும்பவும் ஒவ்வொருத்தரும் 10 வருஷம், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, அதுக்கு பிறகு அவங்களுடைய தொழில்லயோ அல்லது அவங்க வாழ்க்கையிலயோ அவங்க வியாபாரத்துல அவங்க நிலைநிறுத்துவதற்கு பதிலாக, அவங்க ஆரம்பம் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல இன்று லாபம் சார்ந்த தொழில்கள் இயங்க ஆரம்பித்து விட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் லாபத்தை நோக்கி போவதுதான் பெரும் தன்னுடைய பங்காக வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அசோக், ஒரே இடத்திலிருந்து ஒரு 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 சின்ன இன்டர்பிரிட்டேஷன். ஓகே சார். 8:27 ஆச்சு. நான் அங்க போய் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய கிடக்குது. ஓகே சார். ஐ எம் வெரி வெரி சாரி டு லீவ் திஸ் மீட்டிங் நவ். பரவாயில்ல சார், பரவாயில்ல. அடுத்த மீட்டிங்ஸ்ல கண்டிப்பா ஓகே சார், ஓகே, ஓகே. இணையலாம். தேங்க் யூ, எல்லாருக்கும் சார். வந்து குட் நைட். ஐ எம் சார் சாரி. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடுங்க சார். நான் என்னோட ஒண்ணுமே பேச்சை சொல்றது இல்ல. நிறுத்தி, பெஸ்ட் நீங்க ஆஃப் ஏதாவது லக் சொல்லணும்னா சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. 2 மினிட்ஸ் சொல்றதுக்கு டைம் இல்ல. 2 மினிட்ஸ்ல அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். ஓகே சார், 20:28 ஓகே. ஆச்சு. சோ ஓகே, ஓகே, ஓகே. ஒன்றும் தேங்க் யூ, பிரச்சனை தேங்க் யூ சார். பிரச்சனை இல்லை சியாம் சார். இது ஓகே நான் சார். ரெக்கார்டிங் போடுறேன், உங்களுக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். தேங்க் யூ வெரி மச். நீங்க வெரி அது நைஸ் ஆஃப் யூ. கண்டினியூ கேட்டுக்கலாம் சார். வெரி ஓகே நைஸ் சார். ஆஃப் யூ. தேங்க் யூ அப்புறம் வெரி மச். உங்களுக்கு ஏதாவது இது இருந்தா அந்த குரூப்ல நீங்க வாய்ஸ் போடலாம். மெசேஜ் போட்டாலும் சரி. கண்டிப்பா, ஓகே, ரொம்ப கண்டிப்பா. நன்றி சார். தேங்க் யூ, தேங்க் யூ. கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவபாலன் சார், நான் கிளம்புறேன் சார். ஓகே ரைட். ஓகே சார், ஓகே. தேங்க் யூ சார். ஓகே ஓகே பை. அப்போ நம்மளுடைய அந்த அனுபவத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் பண்ற இடத்துல வியாபாரத்துக்கான ஒழுக்கத்துடன், வியாபாரத்துக்கான நெறிமுறையுடன், வியாபாரத்திற்கான அறத்துடன் அந்த வியாபாரம் செய்யப்பட வேண்டும். அடுத்த இன்னொரு விஷயம்னா, ஒருவேளை நம்ம ஏதாவது தர்மம் பண்ணணும் அப்படின்னா, அது தனியா பண்ணணும். நாம பல நேரம் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் பண்ற இடத்துல தர்மம் பண்ணக்கூடாது. தர்மம் பண்ற இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது. நம்ம பல நேரங்கள் அது 2த்தையும் சேர்த்து ஒண்ணா செய்ய ஆரம்பிச்சுடுறோம். அதுதான் என் மனசுல பட்டுச்சு. உடனே நானு அப்பத்துலேருந்து தான் யோசனை பண்ணி, சரி இத 2ஆ பிரிக்கணும்னு தான், இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் தர்மம் பண்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றோம். அது தனி. அது முழுக்க முழுக்க சேவைக்காகவே ஒரு ட்ரஸ்ட் இயங்க போகுது. அடுத்தது இந்த இடம் வந்து என்னன்னா, இது தொழிலுக்காகவே இந்த இடம். இங்க நம்ம லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு தொழில்ல லாபத்தை எதிர்பார்க்கலாமே தவிர, ஆனா அந்த தொழிலினுடைய ஒட்டுமொத்தமாக எல்லாமும் லாபம் தான் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு தொழில பொறுத்தவரைக்கும், அந்த தொழிலினுடைய வளர்ச்சின்னு அவங்க கருதுவது வெறும் லாபத்தை மட்டும் தான். அப்போ வெறும் லாப கணக்கு பார்க்கிறது மட்டுமல்ல தொழில். அண்ணாமலை திரைப்படத்துல சொல்ற மாரி, கடைசியா ராதாரவி சொல்லுவாங்க. நான் இதுவரைக்கும் கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்து கடைசியா நான் வெறும் லாபத்த மட்டும் தான் பார்த்தேன். ஆனா அண்ணாமலை நீ மட்டும் தான் மக்கள் மனச கூட்டி கழிச்சு பார்த்து, நான் மனசு கணக்கு என்னன்னு நீ தான் பார்த்த அப்படின்னுவாரு. அப்படி நாம பல இடங்கள்ல வெறும் லாபத்தை மட்டுமே கருதி போயிட்டே இருக்கிற காரணத்தினால, நம்ம வாழ்க்கையில பல உறவுகளை இழக்கின்றோம், பல நட்புகளை இழக்கின்றோம், பல மாதிரியான நட்டங்களை ஏற்படுகிறது. ஆகவே அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. பொருட்செல்வத்துடன் அருட்செல்வத்தையும் எப்படி அடைவது? இது எல்லாத்தையும் வந்துன்னா ஒருத்தர் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுதே, அவருக்கு கூட கைட்லைனா இருந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தரும் பொழுது, அவருடைய தொழில்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு போம்போது, நாம கண்டது மாரி அவர் வந்து வாழ்க்கைய வந்து அடடா! ஒரு 15 வருஷம் கடந்துருச்சே, 20 வருஷம் கடந்துருச்சே, இப்பதானே நமக்கு இது என்னன்னு தெரிய வருதுன்ற மாரி இல்லாம, அவருக்கு முதல்லயே சொல்லி தரலாம். அப்போ யாரோ யாரோ ஒருவர் மண் பாதையிலே நடந்ததனுடைய விளைவு தான், அதுக்கு பிறகு கல்லெல்லாம் போட்டு சரிங்களா, ஜல்லி போட்டு சாலைகள் உருவானது. அப்புறம் அது கூட நமக்கு பயணம் பண்றதுக்கு கடினமா இருக்கிற காரணத்தினால தான்,
அதுக்கு மேல மேம்பட்டு 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 இன்னைக்கு யாரோ பட்ட கஷ்டத்தினுடைய விளைவுகள்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல தார் ரோடா வந்து நிக்குது. அதனுடைய விளைவு நம்ம பைபாஸ்ல நல்லா வண்டி ஓட்டுறோம். அப்ப யாரோ பட்ட விளைவுகள் இதெல்லாம், யாரோ பட்ட கஷ்டம். அப்ப யாரோ கஷ்டப்பட விட அவங்க அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. சரிங்களா? ஓலா, ஊபர், ஓயோ இது எல்லாமே யாரோ எங்கேயோ பட்ட கஷ்டத்தினுடைய விளைவு. அந்த கஷ்டம் நமக்கு ஒரு சொல்யூஷன் தருது. யாரோ வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நெருக்கடி அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்குது. அப்படி யாரோ எங்கெங்கேயோ அவங்களுடைய வாழ்க்கையில பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு வெற்றியை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு காலங்கள் நிறைய தேவைப்படும். அதற்கு பதிலாக நாம இப்ப என்ன பண்ணணும்னா, எப்படி இன்று நாம் பயணிக்கக்கூடிய ரோடு தார் சாலையாக அற்புதமா பைபாஸ் மாதிரி போட்டு நம்ம போறோமோ, அதே மாதிரி தான் இனிமேல் வரக்கூடியவங்க வியாபாரத்துல அவங்க முதல்ல இருந்து எல்லா தப்புகளையும் செஞ்சு ஒரு 20 ஆண்டுல சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் என்ன அப்படின்றத கத்துக்கிறதுக்கு பதிலாக, நாம் இப்பொழுதே இருந்தே உங்கள் தொழில் அறம் சார்ந்து இயங்க வேண்டும். அதுல ஒரு முறை சார்ந்து இயங்க வேண்டும். தொழிலுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு இலக்கு இருக்கணும். சரிங்களா? பணம் மட்டுமே இலக்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய தொழில் வந்துன்னா மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். மக்கள் பலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு கட்டமைப்பா வச்சுக்கிட்டு, நாம எல்லோருமே சேர்ந்து அத வந்து அவங்கள கைட் பண்ணி அதாவது ஒரு வழிகாட்டுதல். அப்போ ஒரு வழிகாட்டுதல் வேணும். 2வது அவங்கள மானிட்டர் பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் எங்கே தோற்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம குழந்தையிலேருந்து வளர்ந்து வரோம். அப்போ எந்த குழந்தை ஒரு பெற்றோர்களால் கவனிக்கப்படுகிறதோ, கண்காணிக்கப்படுகிறதோ, அந்த குழந்தை நல்லா வளருது. எந்த குழந்தை ஒரு பெற்றோர்களால கண்காணிக்கப்படுகிறதோ, கவனிக்கப்படுகிறதோ, அது நல்லா படிக்கிறது. அப்ப ஆசிரியர்களால கவனிக்கப்படக்கூடிய, கண்காணிக்கப்படக்கூடிய குழந்தை நல்ல மார்க் எடுக்குது. இப்படியே பார்த்துட்டே வந்தோம்னு வச்சுக்கங்க. அப்போ ஒரு மனிதனை சரிங்களா, மற்றவர்கள் கண்காணிப்பதும், கவனிப்பதும் எதுவரை என்றால், ஒன்று அவனுடைய திருமணம் வரை அல்லது அவன் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் கவனிக்கிறோம் நம்ம. அவன் எப்போ சொந்தமா தன்னுடைய உழைப்பைக் கொண்டு அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றானோ, அங்கிருந்து நம்ம என்ன பண்றதில்ல, யாரும் அவனை கவனிக்கிறதும் இல்ல, கண்காணிக்கிறதும் இல்ல. அவன அப்படியே விட்டுர்றாங்க. அவனுக்கும் வந்து என்ன பண்ண தெரியலன்னா, அவனுக்கும் தன்னை கவனித்து, கண்காணித்து, தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்கு இப்படிலாம் ஒரு வழி இருக்குன்னு அவன் கவனிக்கிறதே இல்ல. அப்ப நம்ம படிக்கும்பொழுது நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம், இயர்லி எக்ஸாம்லாம் வைக்கும்பொழுது, ஆனுவல் எக்ஸாம்லாம் வைக்கும்போது நமக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மளுடைய அவுட்புட் என்ன வருது, அதுக்கு என்ன மார்க் கிடைக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒருவேளை படிக்கும்போது கூட ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ப நம்ம லீட் பண்ணிடுறோம். ஆனா எப்ப நம்ம தொழிலுக்குன்னு போறோமோ, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம அப்படியே அந்த தொழில்ல போய் சம்பாரிச்சு 10,000 பத்தல, 20,000க்கு போறோம், 20,000 பத்தல, 30,000 போகிறோம். இப்படி போகிறோமே தவிர, ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கிற மாரி, நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளால கண்காணிக்க முடிகிறதா? கவனிக்க முடிகிறதா? அப்படின்னா அப்படி யாரும் பார்க்கறதில்ல. நான் முதல்ல இத படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஜாப்க்குள்ள வந்தேன். முதல்ல வரும்போது இவ்வளோ சம்பளம் வாங்கினேன். இப்போ நானு அடுத்த வருஷம் 1 இயர் முடிஞ்ச உடனே என்னுடைய வளர்ச்சிய நானு பார்க்கிறேனா? இல்ல. ஒவ்வொரு நிறுவனமும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் தூக்கி போடுறாங்க. அக்கவுண்ட்ட தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது எவ்வளோ உற்பத்தி ஆச்சு? எவ்வளோ செலவு? எவ்வளோ விற்பனை ஆச்சு? எவ்வளோ நமக்கு இன்கம் வந்தது? எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கோம்? எல்லாமே அந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்துரும். நம்ம ரிச்சி நாராயண ஐயாவுக்கு தெரியும். அப்போ ஒரு கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் போடும்போது நீங்க, அந்த 1 வருஷம் ஃபுல்லா நெட் ரிசல்ட் என்னன்னு அதுல தெரியுது. ஆனா இத ஒரு தனி மனிதன எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் உழைக்கிறான். தன்னுடைய வளர்ச்சி குறித்து எதுவுமே சிந்திக்காமலே மாறிவிடுகிறான். அப்படி மாறி உழைத்து கடைசியா என்ன பண்றான்னா, அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய ஆற்றல்களை நாம சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால், நாம வந்து தவறான வழியில போயிட்டு இருக்கனால தான் நமக்கு கடன் ஏற்படுகிறது. முதல்ல ஒரு கடன் வாங்குறான். 2வது ஒரு கடன் வாங்குறான். 3வது கடன் வாங்குறான். அப்போ கடன் வாங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள போறான் அவன். அது ஏன்னு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அதேபோல நம்முடைய வருமானத்த நம்ம மாத்திக்கணும்னு சிந்திக்கிறதே கிடையாது. அப்ப எப்போ தன்னுடைய வருமானத்த ஒருவன் கவனிக்கிறானோ, கண்காணிக்கிறானோ, அப்பதான் மாத்தணும்னு ஆசைப்படுவான். நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கிறோமா? இல்லையே. கடந்த 10 வருஷமா நம்ம முன்னேறவே இல்லையே. நம்ம ஒரு 10 வருஷமா வளரவே இல்லையே. அப்படிங்கிறத யாராவது பார்க்குறாங்கன்னா, இல்ல. நீங்க சென்னையில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 30 வருஷமா ஆட்டோ ஓட்டுறவங்க, 40 வருஷமா ஆட்டோ ஓட்டுறவங்க. அதேபோல அந்த ரயில்வேல வந்து என்னன்னா, சுமை தூக்கக்கூடிய தொழிலாளிகள்.
அதே போல் நம்முடைய கொத்தவால் சாவடியில் காய்கறி மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக அந்த தொழில் செஞ்சு வராங்க, மூட்டை தூக்க தொழில் அப்படின்னு. அப்போ என்ன விஷயம்னா, உங்களுக்கு வகுப்பு பொறுத்த வரைக்கும் அங்கே வளர்ச்சி கண்காணிக்கப்படுறதுனால நீங்கள் 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு போகலான்னா தெரிகிறது அங்கே. அதாவது இவன் 5ஆம் வகுப்புல இருக்கிறான், அடுத்த வருஷம் 6ஆம் வகுப்பு போகணும், 6ல் இருக்கிறான் 7ல் போகணும்னு தெரிகிறது. ஆனா நீங்க உழைக்க போன பிறகு என்னன்னா, இவன் இந்த இடத்துல இருக்கிறான், இவன் அடுத்த இடத்துக்கு போகணும்னு தெரியாமலேயே காலம் ஃபுல்லா உழைத்து 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 கூலியாகவே அவன் ஊடாக தேய்ந்து அவன் வாழ்க்கை முடிகிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தேய்ந்து அழிந்து போகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு நிறுவனத்தினும் சிலதெல்லாம் கவனிக்காதனால எல்லாம் மாறி போகுது. அதனால அந்த இடம் தான் நம்ம கவனிச்ச விஷயம். என்ன கவனிச்ச விஷயம்னா, அப்போ ஒரு தொழில கவனிக்கிறதுக்கும், கண்காணிக்கிறதுக்கும், வழிகாட்டுறதுக்கும் ஒருத்தர் இருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏகப்பட்ட பொருள் வைக்கிறாங்க. ஏகப்பட்ட பொருள் வைத்துவிட்டு அவங்க அங்க ஒரு போர்டு மட்டும் தான் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டினுடைய உரிமையாளர் சொல்லக்கூடிய விஷயம், நாங்க சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய திருட்டு நடந்துட்டு இருந்தது. இப்போ வச்ச பிறகு நடக்கலைன்னு. அப்போ இந்த சிசிடிவி கேமரா போய் திருடக்கூடியவங்க யாரையாவது கையை பிடிக்குதா? இல்ல திருடாம தடுக்குதா? இல்லை. எப்பொழுது நம்மளை ஒருவர் கவனிக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள் என்று ஒரு மனிதனுக்கு தெரிகிறதோ, அப்பவே அவன் அலர்ட் ஆயிடுறான். அதே போல தான் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி வேணா இருப்பான். ஆனா சமுதாயத்துக்கு வரும்போது 4 பேர் நம்மளை கவனிக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள் அப்படின்னு தெரியறதுனால தான் அவன் வெளியில வந்து வேற மாரி இருக்கிறான். அப்போ நம்மள யாராவது கவனிக்கிறார்கள், நம்மள யாராவது கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நாம நம்மளைய மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்றோம். இல்லன்னா எத பத்தியும் நம்ம கவலைப்படுறதில்ல. அதே மாரி தான் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் தொழிலுக்குள்ள போன பிறகு, அவங்க தொழில்ல நம்ம வளர்றோமா, வளரலையா, எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அவங்க அவங்களுடைய வேலை அதான் பண்ண முடியும். அப்போ வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு 4 பக்கம் தெரு வருது, இல்ல ஒரு ரோடு வருதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த இடத்துல 4 திசையும் கவனிச்சுட்டு அவர் ரோடு கிராஸ் பண்றாருன்னா, அவர் வண்டி ஓட்டிட்டே இருக்கிற காரணத்தினால, சில நேரத்துல கவனிக்காம அத ரோடு கிராஸ் பண்ணிடுவாரு. அப்போ விபத்துகள் நேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால தான், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு போக்குவரத்து காவலர் நிக்கிறாரு. நின்னு நமக்கு நில்லு, நீங்க போங்க, நீங்க வாங்க, நீங்க நில்லுங்க, நின்னவங்க போங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு போக்குவரத்து காவலர் நின்னு எப்படி அந்த போக்குவரத்தை அவர் ஒரு சீர் செய்கிறாரோ, சரி செய்கிறாரோ, அதே போல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வியாபாரத்துக்குள்ள வந்தவங்க, அவங்க குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாரி ஏதோ ஒண்ணத புடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள கவனிக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க கவனிக்காம போகக்கூடிய இடத்துலலாம் நம்ம என்ன பண்றோம், டிராஃபிக் போலீஸ் மாரி நின்னு, "இல்ல, இல்ல கொஞ்சம் நிறுத்து. இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்து. இந்த சிஸ்டத்த கொஞ்சம் மாத்து. இந்த விளம்பரத்த கொஞ்சம் மாத்து. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து செய்யு. இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோ. இதெல்லாம் இப்படி பண்ணு." அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் மாரி, ஒரு போக்குவரத்து காவலர் மாரி நின்னு, அவருடைய வியாபார போக்குவரத்த நம்ம சரி செஞ்சு விடலாம். அது அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் எளிமையா இருக்கும். நீங்க நெனச்சு பாருங்க, சென்னையில இப்ப இருக்கிற போக்குவரத்துக்கு எல்லா இடத்துல இருந்து சிக்னல எடுத்துட்டாங்கன்னா, நீங்களே உங்க வசதிக்கு ஓட்டுங்கன்னு சொல்ட்டாங்கன்னா, அவ்வளவுதான். சென்னையில ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போகணும்னா 10 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஏன்னா எல்லா பக்கமும் டிராஃபிக். அப்ப சிக்னல் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் அது ஒழுங்கா நிர்வகிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு போக்குவரத்து காவலர்கள் இல்லாத இடத்துலலாம் சிசிடிவி கேமரா வருது. அப்போ அந்த சிசிடிவி கேமரா வரும்போது அந்த கண்காணிப்புன்னு ஒண்ணு வரும்பொழுது என்னன்னா, மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுகிறார்கள். அதேபோல வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்கலாம் விழிப்புடன் செயல்படுவதற்கு நாம் ஒரு சிசிடிவி கேமராவா மாறணும். ஐயா பாருங்க, நாங்க உங்கள கவனிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க இந்த இடத்துல இப்படி செய்யுங்க. இந்த இடத்துல இத செய்யுங்க. சரிங்களா? உங்களுடைய ஸ்டாஃப்க்குலாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவ ட்ரெய்னிங் தேவைப்படுது. இந்த இடத்துல ஒரு ட்ரெய்னிங்க குடுங்க. தேவையில்லாத கடன்கள வாங்காதீங்க. அதிகப்படியான செலவுகள குறைங்க. எங்க தேவையான செலவோ, அங்க தேவையான செலவு பண்ணுங்க. எங்க தேவையில்லாத செலவோ அத கட் பண்ணுங்க. இப்படி நம்முடைய அனுபவத்தில இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள சொல்லிக் குடுத்து, கூடவே வந்து நின்னா நம்முடைய வள்ளுவம் சொல்லுகிறது ஒரு தொழில் எப்படி செய்ய வேண்டும் என்று. அந்த பக்குவத்தெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, வாடிக்கையாளர்கள எப்படி சம்பாதிக்கணும்னுலாம் சொல்லிக் குடுத்து,
அவங்களை மேம்படுத்தக்கூடிய கம்பெனியாக நாளைக்கு நம்மளது மாறுச்சுன்னா, நம்மளுடைய இந்த ஆண்டு டார்கெட் 2024 100 கம்பெனி. ஒருவேளை 100 கம்பெனி நம்ம எடுக்கிறோம், டார்கெட் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா 10 கம்பெனி சக்சஸ் பண்ணிட்டா கூட அடுத்த வருஷம் 100 கம்பெனி சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இயற்கையில ஒரு பொன்னான விதி இருக்கிறது. என்ன விதின்னா, நீங்க என்ன வேணா செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க, எங்க வேணாலும் செய்யுங்க. ஆனால் அந்த விதி என்ன சொல்கிறது என்றால் 10க்கு 1 நிச்சயம். எவர் 10 லட்சியமாக வைக்கிறாரோ அங்க 10க்கு 1 நிச்சயம். இது இயற்கையினுடைய அடிப்படை விதி. பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறவன் யாரை நம்பி போடுறான்? யோசிச்சு பாருங்க. பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறவன் யாரை நம்பி போடுறான்னா, அந்த இயற்கை விதியை நம்பி தான் போடுறான். 10 பேர் கடந்தானா ஒருத்தர் பொருள் வாங்குவாங்க. அப்ப அவன் என்ன பண்ணனா, அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல அந்த பிளாட்ஃபார்மை விரிக்கிறான். காரணம், ஒரு நாளைக்கு 1000 பேர் கிராஸ் பண்ணுவாங்க. அப்ப 1000 பேர் கிராஸ் பண்ணனா ஒரு 100 பேர் என்னுடைய பொருளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பொது விதி, அந்த பொது விதியைத்தான் நம்மளும் இப்ப கையெடுத்துட்டு உள்ள போறோம். அப்ப 100 கம்பெனி நம்ம இந்த வருஷம் டார்கெட் வைக்கிறோம். அப்ப 100ல 10க்கு 1, 10க்கு 1, 10க்கு 1னா கூட 100 கம்பெனி நம்ம கையில எடுத்தோம்னா, கண்டிப்பா ஒரு 10 கம்பெனியா சக்சஸ் பண்ண வைக்க முடியும். அவர்களை இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். நீங்க இந்த ரோட்டோர கடை வச்சிருக்காங்கல்ல, ரோட்டோர கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பல வருஷமா ரோட்டோரமா கடை வச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்கள போய் கேளுங்க, இந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கன்னு. அப்போ அந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்னன்னா, அவங்க கடை இல்லாத நிலையில இருந்தாங்க. சரிங்களா? ரோட்டோர கடை வச்சிருக்கவங்கலாம் கவனிச்சு பாருங்க. அந்த ரோட்டோர கடைக்கு முன்னாடி எந்த கடையும் இல்லாத நிலையில இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன யோசனை ஓடுதுன்னா, நாம டெய்லியும் பிழைக்கணும், சம்பாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் அவங்க ரோட்டோர கடை வைக்கிறாங்க. அப்ப அந்த ரோட்டோர கடை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஏதோ ஒரு உணர்வு, எதையோ ஒன்றை செய்ன்னு தள்ளுச்சு பாருங்க. அதனுடைய விளைவு தான் ரோட்டோர கடை வந்துருச்சு. ஆனா ரோட்டோர கடை வந்த பிறகு, அதுல ஒரு வருமானத்த பார்க்க ஆரம்பிச்ச பிறகு, அவங்களுக்குள்ள என்ன நிகழுதுன்னா, அதுக்கு அடுத்தது ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்க மனசு தள்ளுறதில்ல. அவ்வளவுதான். அந்த இடத்துல நின்னு போயிடுது. இதுக்கு பேரு தான் கம்ஃபோர்ட் ஜோன். அந்த மாரி பல பேர் தன்னுடைய வியாபாரத்துல, தொழில்ல, தன்னுடைய நடவடிக்கையில ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள போனா அங்கேயே நிறுத்திறாங்க. அந்த தொழிலுடைய வளர்ச்சி அங்கேயே நின்னு போகுது. அதெல்லாம் நாம தான் கண்காணிச்சு, கவனிச்சு அவங்கள, "அப்பா நீ கம்ஃபோர்ட் ஜோன்ல நிக்கிற. நீ அடுத்த லெவலுக்கு போ. அடுத்த லெவலுக்கு போ. அடுத்த லெவலுக்கு போ. அடுத்த லெவலுக்கு போன்னு" நம்ம கண்காணிச்சு சொல்லும்போது, அவனுக்குள்ள அது அலர்ட் ஆயிடும். சரிங்களா? மிலிட்டரிய பொறுத்தவரைக்கும் ஒரே 1 வருஷம் தான் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ஆனா அந்த ட்ரெய்னிங் எடுக்கிற அந்த மிலிட்டரி மேன் வந்துன்னா, அவனுடைய லைஃப் லாங் அத மேக்ஸிமம் பயன்படுத்துறான். லைஃப் லாங். அதே மாரி தான். நம்ம கிட்ட வரவங்கள நம்ம லைஃப் லாங் தான் நம்ம கூட வச்சிருப்போம். ஆனா ஒருவேள அவங்க நம்ம கிட்ட இருந்து 1 வருஷம் கழிச்சு வெளியில போயிட்டா கூட, அந்த 1 வருஷத்துல அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த தொடர்ந்து அவங்க கம்பெனிய வச்சுக்கிட்டு அவங்க முன்னேற்றிக் கொண்டே இருக்கலாம். மொத்தத்துல மொத்தத்துல நாம வந்து இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நாம என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்னா, யார் வேண்டுமானாலும் நம்மள ஏமாற்றலாம். யார் வேண்டுமானாலும் நம்மள ஏமாற்றலாம். ஆனால் நாம் எவரையும் ஏமாற்றியே விடக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். சார் நம்மகிட்ட ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. சார் நான் இவ்வளோ வளர்ந்தா இவ்வளோ தரேன்னு. அவங்க தராம கூட போட்டும். தவறு கிடையாது. ஏனென்றால் எங்கெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்களோ, அங்கெல்லாம் அதற்கான விலையை 10 மடங்கு கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நீங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் நீங்க ஏமாறுறீங்களோ, அதுக்கான 10 மடங்கு கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாரா இருக்குது. நீங்க அங்க சண்டை போட்டு அத வாங்கிட்டீங்கன்னா கிடைக்காது. அதனால நான் சொல்ல வர்றது, நம்ம கம்பெனில ஒருத்தர் வந்து வளர்ந்து, அவரு போறாரா, வெளியில போறாரா, போட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் எதுக்கு இந்த கம்பெனிக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க போனா கூட போட்டும். நமக்கு தவறு கிடையாது. ஆனா நம்ம ஒரு விஷயத்துல ஸ்டாண்டர்டா இருக்கணும். என்னதுங்களா? நம்மள நம்பி இங்க ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அவரு வளரணும். நம்முடைய குறிக்கோள் எல்லாம் நம்முடைய மொத்த ஸ்டாண்டர்டும் எதுல இருக்கணும்னா, நம்மள நம்பி வந்தவர் டெவலப் ஆகணும். அந்த டெவலப்மென்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, எல்லா வகையிலயும் இருக்கணும். 360 டிகிரில. ஒரு தொழில்ல அவர் இருக்கணும். அவருடைய வளர்ச்சி அவருக்கு பணத்தை தரணும், நிம்மதியை தரணும், சந்தோஷத்தை தரணும், மன அமைதியை தரணும். சரிங்களா? வாழ்க்கையில் சுகத்தை தரணும், புண்ணியத்தை தரணும். எல்லாத்தையும் தர மாரி தான் நம்ம டிசைன் பண்ணி அவருக்கு குடுக்கணும். வெறும் பணம், பணம், பணம்னு மட்டும் பணத்த டிசைன் பண்ணி குடுக்குற மாரியான வளர்ச்சி, அது வளர்ச்சி அல்ல. சரிங்களா? உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் வளர்ந்தால் அதுக்கு பேர் வளர்ச்சி. ஒரே ஒரு உறுப்பு மட்டும் வளர்ந்தா அது பேர் வீக்கம். ஆகவே நாம வந்து ஒரு தொழில்ல வீக்கத்த உருவாக்கக்கூடாது. அவருக்கு ஒட்டுமொத்தமான வளர்ச்சி கொடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் இதை முன்மொழிந்தேன். இதை முன்மொழிந்து ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். ஒரு அருமையான விளக்கம். அதுக்கு விளக்கம் கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்காணிக்கப்படுகிறீர்கள். ஏன்னா இன்னைய டேட்ல வந்து கடவுள் காரணங்களோட யாரும் பயப்பட மாட்டாங்க, பாத்துக்கலாம்பாங்க. ஆனா கேமரா இருக்குன்னு சொன்னா பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை வந்து ஒரு சரியான ஒரு உதாரணத்தோட நீங்க சொன்னீங்க. அதே சமயத்துல சிக்னலுங்கிற ஒரு விஷயத்துக்கு டிராபிக் போலீஸ் இருக்கும்போது இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து போக்குவரத்து சரியா சரிப்படப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது போல உங்க வியாபாரத்துல ஒரு ஆள் கண்காணிக்கிறாங்கன்னா இன்னும் அது சிறப்பா இருக்குங்கிறத நம்ம மையமா கொண்டு போறோம். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 100 கம்பெனில கண்டிப்பா 10 கம்பெனி நம்ம சக்சஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி யோசனை போனா கண்டிப்பா அந்த 100 கம்பெனி நம்ம சக்சஸ் பண்ணி கொடுக்கலாங்கிறது தான் இங்க இருக்கிற எல்லாருடைய கருத்தா நான் சொல்லிக்கிறேன், தெரிவிச்சுக்கிறேன். இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் கருத்துக்கள் யாராச்சும் தெரிவிக்கிறாலும் தெரிவிக்கலாம் சார். நீங்க ஒரு 8:30 மணிக்கு வெளியில போறேன்னு சொன்னீங்க சார். எப்படி சார் இருக்கு அசோக்குமார் சார் நீங்க? ஆமாங்க, ஏதோ கிளம்புறேன் நான் இப்போ. சரிங்க சார். அப்ப நாங்க நான் அதனால பேசி முடிச்சு மொபைலுக்கு மாத்திக்கிட்டு நான் கிளம்பிடுறேன் நானு. நீங்க அப்படியே சரிங்க சார். கண்டினியூ பண்ணுங்க. ரைட். சார் வேற கருத்துக்கள் யாராச்சும் சொல்றாங்க சொல்லலாம் சார். நான் குணா பேசுறேன். நான் குணா பேசுங்க சார். பேசுறேன். பேசுங்க. இப்ப அசோக்குமார் பேச கேட்கும்போது நம்முடைய கம்பெனியுடைய பேர் வந்து பிசினஸ் சிசிடிவி. வியாபாரத்தை கண்காணிக்கும் டிவி அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல போட்ட பப்ளிக்கு நல்லா ரீச் ஆகும். கண்டிப்பா உங்க கருத்து என்னுடைய கருத்து ஒரு ஏன்னா அத நம்ம சொல்றதுலயே வந்து அவங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்களுக்கு புரிஞ்சிடணும் ஒரே வார்த்தையில. ஆனா இத சரியான முறையில சரியான விளம்பரம் படுத்தணும்னா கண்டிப்பா 100 கம்பெனிங்கிறது நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு 6 மாசத்துல வந்துருவாங்க. அந்த 6 மாசத்துல வந்து ஒரு வருஷத்துல நம்ம கம்பெனி டெவலப்மெண்ட் நாம அவங்களுக்கு கொடுத்துட முடியும். சொன்ன மாதிரி நம்ம குரூப்ல எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தனித்தனி ஆளுங்க தனித்தனியா ஒரு டேலண்டான ஆளுங்க இங்க இருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா யாருமே ஒண்ணுக்கு ரிலேட்டோட இல்லாம எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதனால நம்முடைய முயற்சி வந்து கண்டிப்பா இந்த வர்ற சமுதாயத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும். இது சீரிய முறையில் கொண்டு போகணும். வெற்றி நிச்சயம். நன்றி. தேங்க்யூ குணால் சார். நெக்ஸ்ட் சார். அடுத்து சார். சார் வணக்கம், அருணகிரி பேசுறேன். பேசலாமா? நீங்க யாராவது பேசுறீங்களா? பேசுங்க சார். சார் பேசுங்க சார். அதான் இப்ப பேசிக்கா வந்து நம்ம ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு? ஏன்னா எல்லாருமே வந்து அனுபவம் இருக்கு, பல துறைகள்ல வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அபவ் 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், எக்ஸப்ட் அசோக்குமார் சார் அவரான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம். இன்னோவேட்டிவா யாருமே இது வரலாம் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வரலாம். இனிஷியேட்டிவ் அப்புறம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுவாங்க. சைபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம். என்வாயர்மெண்ட், பேஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட், தென் வந்து ஸ்கேல் அப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சொந்தமா ஒரு ஸ்கூட்டர் கூட இல்லாம உபேர், ஓலாலாம் வந்து ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸை வந்து அட்டாச் பண்ணி அதை வச்சு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாங்க. ஸோ இப்படியே வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். அது ஒரு ஐடியா தான், கான்செப்ட் தான் அது. அதே மாதிரி வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்றது வந்து அந்தந்த ஊர்ல அந்த நகரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கும், சென்னையில இருக்கும். சென்னை பெருசுன்றதுனால ஆவடியில செப்பரேட்டா இருக்கும், அம்பத்தூர்ல செப்பரேட்டா இருக்கும், திருவான்மூர்ல இருக்கும், கிண்டியில இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். நாம என்ன பண்ண போறோம்? மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டோம். பண்ணிட்டு இருப்பாங்க டெஃபினட்டா வந்து. யாரும் பண்ணாத வேலையை பண்ண போறோமா, இல்லைன்னா யாராவது பண்ற வேலையை திரும்ப மிமிக் பண்ணி அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டைல்ல பண்ண போறோமா அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். என்ன பண்ண போறோம், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், நாம எங்க ரீச் ஆக போறோம் அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணணும் இது அப்படின்றது யாராவது ஒருத்தர் 2 பேரும் பேசும்போது இல்ல கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாம்னு தோணுது. சார் அதுல பிஏன்னு ஒருத்தவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க யார் சார்? பேர் சொல்லுங்க சார். அது அசோக்குமார் தான், மொபைல்ல கனெக்ட் ஆயிருப்பாரு.
ரைட் சார், ரைட் சார். லேப்டாப்ல க்ளோஸ் பண்ணிட்டு மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்காரு. ஓகே. வைப்ரேட் அசோக்குமாருக்கு விஏன் இருக்கு. ரைட் சார். தேங்க்யூ. ரைட், ஓகே. ரைட் சார். அருணகிரி சார், உங்கள் கருத்துக்கு சரியான, நீங்க சொன்ன விஷயம் நல்லதுதான். டெக்னாலஜி மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. கண்டிப்பா அதை பரிசீலி நம்ம சந்தர்ப்பமா நிறைய பேசலாம் சார். ரைட் சார். வேற யாராச்சும் பேசுறீங்க? நாராயணன் பேசுறேன் சார். இப்போ அருணகிரி சார் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னா இருக்கிற ஆளுக்கு நம்ம பண்ண போறோம்னா எந்த இண்டஸ்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோமா, அதை நம்ம வந்து அடுத்த மீட்டிங்ல நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மானிட்டரிங் தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு கம்பெனியை மானிட்டர் பண்ண போறோம். அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீக்கா இருக்கிற செக்ஷனை நம்ம கரெக்ட் பண்ணி, இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க, இந்த ட்ரைனிங் அவைலபிள் இருக்கு. அதாவது எங்கிட்ட அன்னைக்கு அசோக்குமார் சொன்னதை நான் சொல்றேன். எப்படின்னா இது மானிட்டரிங்னா என்னன்னு கேட்டால், இப்போ அருணகிரி சார் கேட்டார், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு நம்ம ஒரு கன்சல்டெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட என்னென்ன வேஸ்டேஜ் இருக்கு, என்ன கிடைக்குது, அவைலபிள் இருக்கு, அது வந்து என்ன பை ப்ராடக்டா பண்ணா எங்க சேல் பண்ண முடியும், இந்த டேட்டாவும் நம்ம கையில இருக்கணும். எந்த ஒரு இடத்துக்கு நம்ம கன்சல்டனா போறோமோ அதோட ப்ராடக்ட் என்ன A to Z நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன சொன்னார், நான் அதுக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஸ்பெஷலாக இருக்காங்க. நம்ம வந்து 2 பேரை இன்டர்மீடியேட் பண்றோம், அதை மானிட்டர் பண்ண போறோம். இவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நம்ம கேட்க போறோம். அந்த தேவையை நம்ம புரிஞ்சுட்டு தேவை அதை கொடுக்குற ஆளை நம்ம இது பண்ண போறோம். அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, நம்மளே பண்ண போறோமா அப்படி அந்த மாதிரி கேள்வி எனக்கு புரிஞ்சுது. நம்ம பண்ண போறோமா இல்லை பண்ற ஐடியா கொடுக்க போறோமான்னு தெரியல. அது அடுத்தடுத்த நிகழ்வுல என்ன அதுன்னு நம்ம டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்சூரன்ஸ் அட்வைசர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்சூரன்ஸ் கேபி கண்ணன் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லை பையர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா குணாலன் சார் இருக்காரு. மார்க்கெட்டிங்ல ஒரு ஃபீல்டு வேணா இருக்கலாம் தரும், அது என்ன சொல்றது, தொழில் அனுபவம் வந்து ஒன்றுதான் இருக்கும், ப்ராடக்ட் தான் வேற. அவர் டெக்ஸ்டைல்ல இருந்தா இன்னொரு ப்ராடக்ட்ல அதே லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ டெக்னாலஜின்னு சொல்லும் போது அருணகிரி சார் இருக்காருங்க, வேலு மனோகர் வந்து மெக்கானிக்கல் மித்த ஏரியா இருக்கிறாங்க. இப்போ இவர் வடிவேல் சார் வந்து MLM அந்த இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல நம்ம இருக்கிறோம். அப்படின்னு சொல்லும் போது நம்மகிட்ட இருக்கிற ஆளை வச்சே நம்ம எடுக்கலாம். பிளஸ் இல்லாத ஆட்களை நம்ம ஹையர் பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து நம்ம அந்த பைலால என்ன பண்றோமோ அதை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது வந்து இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு நம்ம ஆன்சர் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பேசும்போது தான் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பண்ணிக்கலாம். அதனால இதுல யார் யாருக்கு என்ன டவுட்டோ, இப்போ அருணகிரி சார் மாதிரி ஓப்பனா கேள்வி கேளுங்க. இதுல வந்து தப்பே கிடையாது. ஐயோ நான் அந்த கேள்வி கேட்டா அவர் நாராயணன் வருத்தப்பட்டுருவாரு, சிவபாலன் வருத்தப்பட்டுருவாரு, அசோக்குமார் வருத்தப்பட்டுருவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எப்படின்னா, எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே எல்லா மைண்ட்ல இருக்கிறதும் கொஞ்சம் அப்படி நம்ம இதுல போட்டாதான் அப்படி நம்ம எது குப்பை எது கரெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி மீட்டிங் அடிக்கடி நடக்க போது நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது ஃபைனலா போவோம். இது என்னோட கருத்து. பேசாத ஆட்கள் ஹாப்பி கண்ணன் அண்ட் வடிவேல் சார், நீங்க பேசுங்க சார். வேலு மனோகர் சார். நான் குணால் நான் பேசுறேன். சொல்லுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் கன்சல்டன்ட். அவங்க எதுல வீக்கா இருக்காங்களோ அது வந்து இப்ப அவங்க இன்சூரன்ஸ்ல வீக்கா இருந்தா அதுக்கு நம்ம இது பண்றது அந்த மாதிரி செப்பரேட் கிடையவே கிடையாது. நாம ஒரு கம்பெனிய அது டெவலப்மெண்ட் பண்றதோட கன்சல்டன்ட், அவ்வளவுதான். ஸோ நம்ம அதுக்கு தாண்டி நம்ம அவங்க இன்சூரன்ஸ்ல வீக்கா இருக்காங்க அதெல்லாம் நமக்கு அவங்க பிசினஸ்ல அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு அவங்க நடவடிக்கை எப்படி இருக்கணும், எப்படி பிசினஸ்ல எப்படி பண்ணணும், இதை தான் அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ண போறோம். நாம வேற எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் உள்ள போறது இல்லை. ஒன்லி அவங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? இது நம்ம மோட்டிவேஷனோட நம்ம வந்து இதுக்கு சொல்யூஷன் தான் சார் கொடுக்குறோம். மோட்டிவேஷன்ங்கிறதோட நம்ம பிசினஸ் சொல்யூஷன் தான் கொடுக்குறோம். ரைட் சார், தேங்க்யூ, உங்க கருத்துக்கு நன்றி. குணாலன் சார், நான் அது என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல கன்சல்டன்ட் போறீங்க, அவங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் மட்டும்தான்
நீங்க சொல்றீங்கன்னா அவங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கறாங்க, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி இது ஒரு அடிஷ்னல் வேணும்னு சொல்லும்போது நம்ம செஞ்சு ஆகணும்ல, அதுக்கு நான் சொன்னேன். இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பையரை பிடிச்சு கொடுக்கறதோ அவங்களுக்கு வித்து கொடுக்கறதோ எல்லாம் நம்ம வேலையே கிடையாது. பையர்னு சொல்லல நான், நீங்க 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 தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நான் சொல்ல வந்தது. இப்போ நம்மகிட்ட ஒரு சஜஷன் தான் கேட்பாங்க, சார் இது போனா நல்லா இருக்கு, அது நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு சொல்றேன். அதுல நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க ஒரு கன்சல்டன்ட் ஒரு கம்பெனி போறோம்னா அதுல எல்லாமே நம்மகிட்ட கேட்பாங்க, சார் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிற, அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் இப்போ அவங்களே கேட்குறாங்க, சார் எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும், இதுக்கு எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், அந்த விஷயத்துக்கு வெளியாள்கிட்ட போய் நம்ம கேட்டு சொல்லாம நமக்குள்ளேயே இருக்கிறாங்க எல்லா ஃபீல்டுலயும், அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் தவறா சொல்லல. கரெக்டா? ஓகே, ஓரளவுக்கு கரெக்ட் தான். பட் நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட நோக்கம் வந்து அவங்களோட ப்ராடக்டை விற்கிறதோ அவங்க ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்றதோ அது நம்மளோட வேலை கிடையாது. அதுதான் நம்மளோட வேலை என்னன்னா, நீ என்ன பண்ற, நீ பண்றதுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன், அதை ஐடென்டிஃபை பண்றோம். மார்க்கெட்டிங் சரியில்லை, சேல்ஸ் சரியில்லை, இந்த இடத்துல இந்த ட்ரைனிங் கொடு, பினான்சியல் பொசிஷன்ல நீ அதிகமா கடன் வாங்குறீங்க, அதிகமா செலவு பண்றீங்க, இந்த செலவை குறைக்கலாம், இந்த இடத்துல செலவு பண்ணி தான் ஆகலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். அப்போ ஒரு ஃபைனான்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு லோன் வேணும் அரேஞ்ச் பண்ணா அதுக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுப்போமே தவிர அதை வாங்கி கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்ல நம்மளோட ஐடியா தான். நீங்க சொன்ன பியூர்லி இது வந்து நம்மளோட நாலேஜை ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம நாலேஜை வந்து அவங்கள விற்கிற பொருளுக்கு நம்ம போல, அப்ப நம்ம வேற மாதிரி ஆயிடும், அது மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆயிரும். திஸ் இஸ் எ மார்க்கெட்டிங் பிசினஸ் இல்ல. நீங்க சொன்ன 100% அக்செப்டட். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம செய்யறோம், அவங்க ஒரு வார்த்தை கேட்கலாம், சார் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி எங்க ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா, இப்போ சிவபாலன் ட்ரைனிங்ல ஃபீல்டு, அவங்க ட்ரைனிங் ஃபீல்டு, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், சார் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் வேணும், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வேணுமா, இல்லை ஸ்டாஃபுக்கு வேணுமா, ஒர்க்கர்ஸ்க்கு வேணுமா, இப்போ இந்த பைப்ரிகேட் பண்ணி நம்ம ஆளை காமிக்க தான் போறோம். நம்மளோட வேலையே என்னன்னா அவங்களுக்கு என்ன தேவை அதை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட சொல்ல போறோம், இந்த இது நீங்க பண்ணுங்க, இதை பண்ணினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்றேன். அப்புறம் அதுக்கு பண்ணணும்னா என்ன வழின்னு கேட்பாங்க, அந்த வழிக்கு கையை காமிக்க போறோம். நம்ம வந்து இந்த போலீஸ்கார மாதிரி தான், 4 ரோட்ல நிக்கிறது, வண்டி நீங்க ஸ்பீடா வரீங்க, ஸ்பீட் பிரேக்கை தாண்டி வரீங்க, இப்படி போகாத, இப்படி போனா முட்டுவே, அது முட்டுச்சந்து, நீ இப்படி திரும்பி போ, இதுக்கு நிறைய வழி இருக்கு, நம்ம வழிகாட்டியா தான் இருக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க எந்த கேன்வாஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கி இல்ல இந்த ட்ரைனிங் சென்டர்ல தான் நீ கொடு, அது நம்ம இல்லை. ஒரு 4 எண்ணம் கொடுக்க போறோம். இப்போ இன்சூரன்ஸா 4 பேரை நீ கோஆர்டினேட் பண்ணிக்கோ, நீ பேசிக்கோ, உனக்கு நெகோசியேட் பண்ணிக்கோ, எது பிடிச்சோ நீ வச்சுக்கோ. ட்ரைனிங் சென்டரை ஒரு 4 சென்டர் கொடுக்க போறோம், நீ வச்சுக்கோ. எது இதுல நம்ம அவர் சொன்ன மாதிரி அவங்க நம்மளை நம்பி வரும்போது அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையை எந்த இடத்துல இழக்காத அளவுக்கு நம்ம இருக்கணும். சப்போஸ் நம்ம வந்து செஞ்சு அவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க சொன்ன பைசா தராட்டா கூட சந்தோஷமா அவங்க முன்னேறினாங்க, நம்ம வெளியில வந்தா நமக்கு வேற ஆள் தருவான்னு சொல்லிட்டாருல, இங்க ஒரு பங்கு போனா 10 பங்கு இன்னொரு இடத்துல வரும், அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். அதுதான் இந்த கான்செப்ட். அதனால நீங்க அந்த இதுக்கு நான் வந்து உடன்படலை. நீங்க சொன்னது 100% கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன், நம்மகிட்ட வரும்போது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. வடிவேல் சார் நீங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் சார். இப்ப நம்ம அசோக் சாரும் சிவபாலன் சாரும் நமக்கு நிறைய தகவலை பரிமாற்றம் பண்ணாங்க. அவரை தொடர்ந்து கருத்துரை எல்லாமே கொடுத்துருக்குறீங்க. இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் ஒவ்வொரு அமைப்பும் இன்னைக்கு சரியா சிறப்பான முறையில நடக்கிறதுக்கு நடைபெறுவதற்கு நிச்சயமா அங்க ஒரு அட்வைசர் தேவைப்படுது. அங்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு குழு இருந்தாலும் கூட அந்த குழுவை மெயின்டைன் பண்றதுக்கு, அதுக்கு தேவையான நாலேஜ் கொடுக்கறதுக்கு நிச்சயமா அதுக்கு மேல ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்பா நாம செயல்படுவோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்னைக்கு நடந்த நிகழ்வுல. இன்னைக்கு நாம
கலந்து பேசும்போது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் அதுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயம் அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு நான் உணர்றேன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே மெசேஜ் அன்றாடம் தேவைப்படுது சார். ஒவ்வொருத்தருக்குமே எவ்வளவு பெரிய திறன் சார்ந்த நபராக இருந்தாலும் சரி, நிச்சயமா அவர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு குரு ஆசிரியர் மாதிரி ஒரு தேவை கண்டிப்பா வேணும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அந்த யூனிட்டா நிச்சயமா நாம் இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? சிவபாலன் சார், எஸ் தானே? கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட். அருமையா சொன்னீங்க. சிறப்பு. இப்ப நான் ஒரு தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. என்னுடைய பேசிக்கு நான் ஒரு தனியார் நிறுவனத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நிறுவனத்துல ஒரு நாளைக்கு 1500 கிலோ உற்பத்தி நடக்கும். ஆனா ஒரு 2 மாச காலத்துல அந்த உற்பத்தியினுடைய அளவு ஒரு 500 கிலோ ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அந்த நிர்வாகம் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, அந்த 500 கிலோ எங்க எப்படி ஷார்டேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. வர்ற மாதிரி இருக்குது, ஆனா கணக்கு பார்த்தா வரல. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அட்வைசர் வந்தாரு. ஒரு 1 வீக் வந்து அந்த ஃபேக்டரி முழுசும் செக் பண்ணாரு. செக் பண்ணி ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த 1500 கிலோ அடுத்த ஒரே மாசத்துல ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. அப்ப அந்த கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து அதை செக் பண்ணி பார்க்கிற போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரேக்கிங்க வந்து அவர் ரன்னிங்கா மாத்திட்டாரு. அப்படி மாற்றும் பொழுது அங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்ப்ரிட் ஆயிடுச்சுங்க. அதே போலதான் நிறைய நிறுவனங்கள், நிறைய தொழில் முனைவோர் அமைப்புகள் வந்து இன்னைக்கு லாக் ஆகி நிக்கிறாங்க. இன்னைக்கு தொழில் நடப்பதற்கு வந்து மனிதன் தான் மிக மூல காரணம். அப்ப அந்த மனித மனது எங்கெங்கெல்லாம் அடிபடுது, எங்கெங்கெல்லாம் வந்து பிணக்கு வருது, எங்கெங்க சிரமம் ஏற்படுது, மன உறுத்தல், அந்த டென்ஷன், பதட்டம் எங்க வருது, இதை குறைக்கிறது தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நிச்சயமா அதை நம்மளால பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வைப்ரன்ஸ் சார்கிட்ட கடந்த 4 ஆண்டுகளை கத்துக்கிட்ட விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அன்பின் மூலமா, அரவணைப்பின் மூலமா, நட்பின் மூலமா, கொடுத்தல் மூலமா இன்னைக்கு இந்த உலகத்தையே வளைக்க முடியும் அப்படிங்கறத எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நான் ஆல்ரெடி நான் ட்ரெயினர் தான். இப்ப கூட நான் டெய்லி 2 முறை ட்ரைனிங் கொடுக்குறேன். எனக்கு வேலையே ட்ரைனிங் கொடுக்கறதாங்க. பிசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குற போது ஒண்ணு சிஸ்டத்துல ஒர்க் பண்றேன், இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மக்களோடு மக்களா இணைஞ்சு 2, 3 ப்ரோக்ராம் நான் டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அங்க நான் சொல்றது எல்லாமே மனதை இதமான முறையில் வைத்துக் கொள்வது எப்படி, மக்களை கையாள்வது எப்படி, மனித மனங்களை ஒன்றிணைப்பது எப்படி, இதுதான் என்னுடைய பாட்டேங்க. இதை மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன வேணுமோ அது நம்மை நோக்கி வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்ப விலங்குகளை நம்ம வந்து கையாண்டலாம், விஷ ஜந்துக்களை கையாளலாம், இயந்திரங்களை கையாளலாம். ஆனா மனிதர்களை கையாளுறது ரொம்ப கஷ்டம். அருணகிரி சார் கூட அப்பப்ப சொல்லுவாரு. அவர் பேசும்போது நிச்சயமா நிறைய விஷயத்தை வந்து எனக்கு ஒரு புதிய பதிவு ஏற்படுத்துவாரு. வைப்ரன்ட் சார் இதை அழகா புரிய வச்சிருக்கிறார் எனக்கு. அந்த வகையில கடந்த 4 ஆண்டுகளா என்னுடைய வணிகம், என்னுடைய தொழில், என்னுடைய டீம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போனதுக்கு காரணம் வைப்ரன்ட் சார் அப்படிங்கிறது என்னால 100க்கு 200% சொல்ல முடியும். அவர்கிட்ட பயிற்சி எடுத்த நபர்கள், இந்த செல்வச்சிந்தனையில 2 ஆண்டுகளா, 1 ஆண்டுகளா, 3 ஆண்டுகளா பயிற்சி எடுத்த நபர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு சொந்தக்காரரா மாறிட்டாங்க. இன்னைக்கு மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அது அவருக்கும் தெரியும், நான் அவ்வப்போது ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அந்த வகையில தனிநபர் வருமானம் மட்டும் இல்ல, ஒரு கம்பெனி வருமானம் மட்டும் இல்ல, ஒரு குழு வருமானம் மட்டும் இல்ல, நம்ம அத்தனையுமே மிகப்பெரிய மாற்றத்துக்கு நம்மால் உயர்த்த முடியும், நாம் ஒன்றிணைந்தால். நிச்சயம் இதுக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நாம் எப்படி வந்து அன்பின் வழியா, அறவழியா, நட்பின் வழியா, இனிமையான பேச்சின் வழியா, நேர நிர்வாகத்தின் வழியா நம்ம எப்படி சரியான அளவுல நம்ம வளருவது அப்படிங்கிற கோடு போட்டு காட்டினா போதும். இந்த சிக்னல்ல எப்படி வந்து கட் பண்ணி அந்த சிக்னல் காவலர் நமக்கு வந்து அந்த வழியை காமிச்சு இங்க போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் வா, நீங்க அப்படி போங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதை போல நாம் ஒரு மனிதனுடைய அந்த பாதையை சமன்படுத்துறோம், சரி செய்யறோம், சீர்படுத்துறோம்.
அதன் மூலமா நாமும் நிச்சயமா வளரும், எந்த மாற்றமும் கிடையாது. ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய அத்தனை லீடர்களுமே ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள். ஒவ்வொரு நபரையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்போடு செயல்படக்கூடிய தன்னிகரற்ற தலைவர்கள் தான் நான் நினைக்கிறேன். உண்மையும் கூட அதான். இன்னைக்கு அருணகிரி சாரா இருக்கட்டும், அதே போல நாராயண் சாரா இருக்கட்டும், சிவபாலன் சாரா இருக்கட்டும், ஹாப்பி கண்ணன் சாரா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய மாதவன் சாரா இருக்கட்டும், குறிப்பா இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய வைப்ரன்ட் சாரா இருக்கட்டும், நிச்சயமா எல்லாத்தினையும் எல்லா நபர்களையுமே உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த உந்து சக்தியை மிக முக்கியமா தன்னுடைய ஆள் மனசுல பதிவு வச்சு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாளர்கள் தான். ஆகவே நாம் இணைந்தால் நிச்சயம் மிகப்பெரிய இமாலய சாதனையை செய்ய முடியும், செயல்படுத்த வைக்க முடியும் என்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இதை என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். சிறப்பு சார், சிறப்பு. அருமையான கருத்து தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஹாப்பி கண்ணன் சார். ஹாப்பி கண்ணன் சார், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் சார், அன்பான உற்சாகமான வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். கண்டிப்பா சார். ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சிவபாலன் சார் கேக்குது சார், கேக்குது. பேசு. ஹலோ, பேசுங்க சார், பேசுங்க, கேக்குது சார். பேசுங்க சார், நீங்க பேசுறது கேக்குது. ஓகே சார், ரைட் சார், ரைட். நன்றிங்க சார், மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா நம்ம ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க. உண்மையாலுமே இந்த ஒரு எம்எம்டி அப்படிங்கிற இந்த குரூப் கண்டிப்பா மனசுக்கு ஒரு நெகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்குது. கண்டிப்பா இது அசோக் சார் உங்ககிட்ட பேசினாரு சார், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் நாம இப்போ கம்பெனிகளுக்கு நாம ட்ரைனிங் மட்டும் தான் போய் எடுத்து கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம். ஆனா பட் மற்ற எதையும் நாம செய்யறது இல்லை. பட் ஆனா இது ஒரு கண்டிப்பா எல்லா கம்பெனிகளுக்கும் தேவை அப்படிங்கிறது நிசப்தமான உண்மை. கண்டிப்பா இது நம்ம ஃபியூச்சர்ல இது ஒரு கோஆர்டினேட்டரா கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கண்டிப்பா ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா இது ஒரு சக்சஸ் தான் சார். இதுல வேற எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா எல்லா கம்பெனிகளோட ஒவ்வொரு கம்பெனிகளும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனும் சரி, எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, அவங்களோட மோட்டிவ் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபெக்டா இருந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டு இப்ப எல்லாருமே கொஞ்சம் மனிதநேயத்தோட எல்லா விஷயத்தையும் எல்லாருமே பாக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இது நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மாபெரும் விருட்சமா எல்லாத்தோட லைஃபையும் மாத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. ஏன்னா எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல நல்ல தொழில் அனுபவங்கள் செய்து அந்த தொழிலில் ஏற்ற இறக்கங்களை பார்த்து இப்பொழுது அந்த தொழிலை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 100% அது எல்லாமே அவங்களோட அனுபவங்கள் தான். கண்டிப்பா இந்த அனுபவங்கள் மூலியமா நாம இது எடுத்து சேர்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் வேண்டியதில்லை சார். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேலுமரன் சார் பேசலாங்களா? லைன்ல இருக்கீங்களா? வேலுமதன் சார். சார் டிராவல்ல இருக்கேன்னு சொன்னாங்க. ரைட், வாய்ப்பு இருந்தா வாங்க சார் உள்ளார. நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் இங்க தெரிவிக்க விரும்புறேன். இப்ப டிக்கல் வடிவேல் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபாரின் கம்பெனில ஒரு கோட்ஸ் போட்டிருந்தான். என்னன்னா கோட்ஸ்ன்னு சொல்ல ஒரு விஷயத்த போட்டிருந்தான். ஒரு நாய் சாப்பிடுற டாக் ஃபீடு, நாய் சாப்பிடுற ஒரு உணவு. அந்த உணவு என்ன பண்றான்னா, ஏன்னா அந்த நாட்டுல நாயை பெரிய லெவல்ல வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வைஸ்ல ஒரு அதிகமா உள்ள ஒரு ஃபீடு. அந்த உணவு விளம்பரப்படுத்துறான், பெரிய லெவல்ல விளம்பரப்படுத்துறான். அந்த அந்த நாட்டுல எந்த நடிகர் உச்சகட்ட நடிகரோ, எந்த பிளேயர் உச்சகட்ட பிளேயரோ அவங்கள வச்சு விளம்பரப்படுத்துறான். அந்த விளம்பரப்படுத்தின உடனே அந்த நாய் உணவு பெரிய லெவல்ல போகுதுன்னா அது நினைச்சு பார்க்க முடியாத பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒரு 6 மாசம் வரைக்கும் அதோட வியாபாரம் ரொம்ப அருமையா போய் அவங்க அப்படியே மதிஞ்சிடறாங்க. நம்ம இது வரைக்கும் மனுஷன் திங்கிற உணவு கூட கொடுத்திருந்தோம், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரல, நாய் திங்கிற உணவு இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உற்பத்தியை அதிகப்படுத்துறாங்க. உற்பத்தியை அதிகப்படுத்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எதனால அந்த வியாபாரம் குறைஞ்சிட்டு இருக்கணும் போது இவங்க அப்படி நிறைய விதத்துல ஆய்வு பண்றாங்க. நல்லாதான் நம்ம நல்ல நடிகரை கொடுக்குறோம், நல்ல பிளேயரை கொடுக்குறோம், நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம்,
நல்ல பொருளை போடுறோம், நல்ல மிஷின் கொடுக்குறோம், நல்ல மிஷின்ல பேக் பண்றோம்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல அந்த நிறுவனம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கடைசி கட்டத்தை எட்டிடுது. அப்ப கடைசி கட்டத்தை எட்டும் போதுதான் தெரியுது அந்த அந்த நாய் உணவுக்கு பல விளம்பரங்கள் பல குவாலிட்டி கொடுத்தாலும் கடைசியா அது நாய்க்கு பிடிக்கல. அந்த நாய்க்கு பிடிக்காதனால அந்த இது நம்ம வந்து அந்த வியாபாரம் போயிருதுன்னு வச்சுக்கலாம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம யாருக்கு போய் அந்த பொருள் சேருதோ அவங்களுக்கு அது பிடிக்குதா அப்படிங்கறத வந்து ஒரு காரணமா காட்டி இது ஒரு ட்ரைனிங்லாம் ஒரு ட்ரைனர் ஒருத்தர் சொன்னார். ஸோ இந்த இடத்துல இந்த கருத்தை நான் தெரிவிச்சதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நிறைய வியாபாரங்கள் அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களும் உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு சிறு கருத்துக்கள் இருந்தா தெரிவிச்சுட்டு சார் வேலு கை தூக்கி இருக்காரு, அவர் பேசுங்க சார். வேலு சார் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. வேலு சார் பேசுங்க. பேசுங்க. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது. வாங்க. ஓகேங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை செல்வ வணக்கம் ஐயா. மீண்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற சொல்லுக்கு இணங்க இன்னைக்கு அசோக் சார் சொன்ன ஒரு ரெண்டு பாயிண்ட்ல இருந்து நான் சொல்றேன். ஒன்று, இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று சொன்னாரு. அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து எல்லாருமே லைஃப்ல நிறைய பேர் அங்கதான் வந்து லேக் ஆயிடுறாங்க. ஒரு லிமிட்டேஷன் வந்த உடனே போதும் நமக்கு இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்ற இது வரும்போது அந்த இடத்த விட்டு அடுத்த இடம் மூவ் ஆகிறதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கம்பெனிகளும் நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது தான் வளர்ச்சின்ற ஒன்று நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது. அது என் வாழ்க்கையில நான் 3 கம்பெனி மாறும்போது நான் பார்த்துருக்கேன். கம்ஃபர்ட்டா உட்கார்ந்தப்போ எனக்கு வந்து அப்படியே அந்த கம்பெனில இருந்தெல்லாம் தோணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போ ஏன் இன்னும் இங்கே இருக்கணும், நம்ம கம்பெனி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 கம்பெனி மாறி இருக்கேன். இது எனக்கு 4வது கம்பெனி. ஸோ அப்படிதான் என்னுடைய growth என்னுடைய லைஃப்ல நடந்திருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growthன்னு சொல்லுவாங்க. அந்த இன்க்ளூசிவ் growthங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க, இந்த சொசைட்டி, இந்த உலகம் எல்லாத்துலயுமே இருக்கணும். அந்த இன்க்ளூசிவ் growth வரணும்னா இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க இணைஞ்சு அதை செயல்படுத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் வழிகாட்டி அவங்களை கொண்டு போனாதான் அந்த இன்க்ளூசிவ் growthங்கிறது வரும். அந்த இன்க்ளூசிவ் growth இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்துலயும் வரணும். பொருளாதாரம், மகிழ்ச்சி, கல்வி, ஹெல்த்னஸ், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து அந்த இன்க்ளூசிவ் growth இருக்குன்றது என்னுடைய ஆசையும். 2வது பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இப்ப நம்ம பேசுற சப்ஜெக்ட்ல இருந்து இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வர் இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. இப்ப வடிவேல் சார் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி, ஏன் அந்த 500 கிலோ குறைஞ்சிச்சுன்னு அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாதனால நிறைய பேர் காணாம போயிடுறாங்க, நிறைய பேர் தொழில நஷ்டம் அடைகிறாங்க. இப்ப எங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய கம்பெனி, எங்களுக்கு நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க எங்களுக்கு. இப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம்னா அவங்கள கூப்பிட்டு இங்க ட்ரைனிங் கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி முதல்ல டேட்டா கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு சொல்யூஷன் அரைவ் பண்ணணும், அதுக்கப்புறம் எதை அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி மானிட்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணி பிளான், டூ, செக், ஆக்ட், இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து கண்டினியூஸ் growth இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே ஸ்டாக்னட் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அந்த முன்னேற்றம் கண்டுகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 10% இருக்குது, 20% ஆகும், 20% 30% ஆகும், 30-40 ஆகும். இந்த மாதிரி போகும்போது இந்த பிடிசிஏ பிளான், டூ, செக், ஆக்ட வந்து கண்டினியூஸா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அடுத்தடுத்த வளர்ச்சி வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவா இருந்தாலும் இந்த பிடிசிஏங்கிறது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணா நம்ம இதை வந்து நேஷனல் வேஸ்ட், எந்த வேஸ்ட்டையும் வந்து முதல்ல நம்ம வந்து கம்பெனி வேஸ்டாவோ நம்ம வேஸ்டாவோ நினைக்கவே கூடாது. முதல்ல இது என்னுடைய கருத்து, எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா. அதாவது ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுதுன்னா அது வந்து நேஷனல் வேஸ்ட். அது நம்மளுடைய சொந்த என் பொருளோ உங்க பொருளோ இல்ல பக்கத்து வீட்டுக்கார பொருளோ கிடையவே கிடையாது. இது வந்து முதல்ல நேஷனல் வேஸ்ட். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப அந்த பொருள் வேஸ்ட் ஆகுறதுல வேற யாருக்கும் ஒண்ணு கிடைக்காம போகும். அந்த வேஸ்ட்டை கரெக்ட் பண்ணும்போது, ரெஸ்டோர் பண்ணும்போது அது சேர வேண்டியவங்களை கரெக்டா சென்றடையும். அதனால நம்ம வந்து அன்னெசரி வேஸ்டஸ் வந்து அவாய்ட் பண்ணி அதை வேல்யூ ஆட் பண்ணலாம். அதன் மூலியமா வந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தலாம். எல்லா விதத்திலையும் அது வந்து எல்லாருக்கும் பயன்படும்.
ஸோ இந்த மாதிரி கண்ணோட்டங்களை வந்து நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நிலைகளை அடையும் போது ஒரு நல்ல growth இருக்குன்றது என்னுடைய கருத்துங்க ஐயா. நன்றி. நன்றி சார். சிறப்பான உண்மையிலே உங்க பங்குக்கு நீங்களும் ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இதை பரிசீலிப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம நடந்த விஷயங்களை வந்து ரெக்கார்டிங் வந்து நாராயண் சார் வந்து இந்த குரூப்ல போடுற மாதிரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வராதவங்களும் பார்த்துக்கணும், வேற ஏதாச்சும் யார் என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பா இருக்கும். எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே இமெயில் ஐடி அந்த குரூப்ல போட சொல்லிடுங்க. நான் அந்த இமெயில் ஐடி போட்டுட்டு யூடியூப் லிங்க் அனுப்புறேன். நம்ம மட்டும் பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். பாக்குற வெளியே பப்ளிக் கொடுக்க வேண்டாம். நம்ம அந்த 10 பேர் சேர்ந்துருக்கீங்களா, அந்த 10 பேர் மட்டும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போன மீட்டிங் என்ன பண்ணோன்னு ரிவ்யூ பண்ணிக்கலாம், அடுத்த மீட்டிங் என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதான் நான் போட்டிருக்கேன், எல்லாரும் இமெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லி. இமெயில் ஐடி நான் அதில் போட்டுட்டு உங்களுக்கு ஷேர், இதுலயே நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். யாராவது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அடுத்த மீட்டிங் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இன்னும் வேற என்ன வேணும்னு. நமக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு அது ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த எம்எம்டிசி நேம்லேயே ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு அதுல இருந்து எல்லாருக்கும் மெயில் ஐடி டாக்குமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபியூச்சர் பர்பஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிறப்பு சார், சிறப்பா சொன்னீங்க. அதுதான் நாராயணன் சார் சிறப்பான ஒரு அப்படி இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் போடும்போது எல்லாமே அது நேம்ல வந்துடணும். இப்போ எப்படின்னா அந்த இது வந்து வைப்ரேட் அசோக் குமார் பேர்ல தான் எல்லாமே இருக்கு. அதுதான் வள்ளுவர் காட்டு சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. பிளே ஸ்டோர்ல மட்டும் நம்ம இந்த பெய்டு ப்ரோக்ராம் வந்து தனியா போடுறேன். யாருக்கு வேணுமோ அவங்க இமெயில் ஐடி கொடுத்தா ஆக்டிவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்புறோம். இப்போ நாளைக்கு அது என்னன்னா கமர்ஷியலா பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து நமக்குள்ள இன்னைக்கு என்ன பேசணும்னு நமக்கு ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் அதே பிளே ஸ்டோர்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு தனியா ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட. எனக்கு வெப் டெவலப் பண்ணி கொடுக்கணும், நிறைய பிளான் பண்ணி இன்னைக்கு பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி அவன் பணம் தான் கேட்குறாங்க. ஆனால் பணம் நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட சர்வீஸ் தானே இருக்கு. பணம்னு வரும்போது தானே பிரச்சனை இருக்கு. நம்ம வெறும் கையில நம்ம நீங்க சொன்ன மாதிரி குணாலன் சார் சொன்னார்னு நினைக்கிறேன். எப்படி நம்மளோட ஏம் கரெக்டு, போற பாதை கரெக்டு. வேணா ஸ்லோவா இருக்கலாம், நம்ம ஆமை மாதிரி போகலாம். ஆனா 1 கிலோமீட்டருக்கு அது 13 மணி நேரம் எடுத்துக்குன்னு சொல்றாங்க. 1 கிலோமீட்டருக்கு 13 நாள் ஏதோ ஆமை. நம்ம அப்படித்தான் ஓடுவோம். ஆனா அதுக்கப்புறம் முயல் மாதிரி ஆயிடலாம். அன்னைக்கு நமக்கு ஒரு பேஸ் இது கிடைக்கும். இது என்னோட கொள்கையா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்தரா டெக்னாலஜி சப்போர்ட் நமக்கு எப்படி வேணும், இன்னைக்கு இருக்கிறதுல டெக்னாலஜி நமக்கு வேணும் சார். நம்ம வந்து டெய்லி நம்ம ஜூம்ல மட்டும் பேசக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம்னு ஒரு ஃபேஸ்புக்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம வந்து இப்படி பண்ண போறோம். நான் அதுதான் ஏம் பண்ணியிருக்கேன். இது நாள் வரை யாரு அசோக் குமாரை யூஸ் பண்ணாங்களோ இல்லையோ, நான் அசோக் குமாரை வேற மாதிரி யூஸ் பண்றேன். ஏன்னா டெக்னாலஜில அவரோட நாலேஜ். இன்னைக்கு ஜேசி நெய்வேலியில பேசணும்னு அங்க உள்ளவங்கள யோசித்தாங்களா இல்லையா? அங்க ட்ரைனிங் சென்டர்ல உள்ளவங்க எல்லாருமே யோசித்தாங்க, என்ன சார் புது கான்செப்டா பேசுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வெளியிலே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதை நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசின யூடியூப் இருக்கு, இதை பார்த்துக்கலாம். ஒருத்த வந்து உள்ள வந்து ஜாயின் பண்றானா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, இதை நீ ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். அதுதான் என்னோட இதா இருக்கு. அது மாதிரி இப்போ எம்எம்டிசினா இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதை நான் அந்த அவரோட இதுலயே நம்ம ஏற்றிடலாம். இல்லை தனியா இதுக்கு யூடியூப் எம்எம்டிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம போட்டு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்காண்டி தான் எல்லாரும் கொஞ்சம் இமெயில் ஐடி மட்டும் கொடுங்க, நம்ம மெசேஜ் போட்டுட்டு இந்த ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு நேரத்துக்கு வர முடியாது, அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்சிமம் வந்தவங்க பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரெஃபரன்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே சார், நீங்க பேசுங்க சார். சிவபாலன் சார். சிறப்பு சார். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து சிறப்பா முடிஞ்சிருச்சு. நேரம் வந்து 9:20 ஆயிடுச்சு. அதனால வேற ஏதாச்சும் கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கணும்னா நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல வந்து அவங்களும் அவங்களுக்கு உள்ள கருத்துக்களை நீங்க வந்து கருத்துக்களை வந்து ரெக்கார்டிங்கா போடுங்க, இல்ல டைப் பண்ணி போடுங்க. சரிங்களா? அப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை வந்து ஒரு கொள்கையா வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்லும் போது இன்னைக்கு ஹாப்பி கண்ணன் சார் வந்து ஒரு வீடியோவா போட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் நீங்க ஒரு கருத்துக்கள் சொல்லும் போது அட்லீஸ்ட் நம்மளுடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காவோ இல்ல தமிழ்ல டைப் பண்ணியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம எல்லாருடைய கருத்தா கூட அதை ஏத்துக்கலாம். நம்ம இப்ப எப்படி சார் நம்ம ஃபர்தரா கருத்து சொல்றதா சொல்லலாம். நம்ம மீட்டிங்கை முடிச்சுக்கிட்டு இன்னொரு நாள் நம்ம ஒரு டேட் குரூப்ல வரும், அப்ப நம்ம எல்லாரும் கலந்து பேசலாம் சார். ஓகேங்களா?
ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஓகே சார். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.